Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டிஎன்எல்ஏ கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். டேரெக்டாக செகண்ட் இயர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு ரவுண்ட் 3யோட கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ண போகிறாங்க. சரியா, நல்லபடியாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கவனிங்க. அதாவது ரவுண்ட் 1 ரவுண்ட் 2லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல காலேஜஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கோர்சஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிடுச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் ரவுண்ட் 3 நம்ம சொல்லும் போது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரவுண்டாக இருக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எப்போயுமே ரெடியாக இருக்கிறாங்க. அதாவது டைரெக்டாக நிறையா காலேஜஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்மிஷன்ஸ் வந்து என்ன போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் நல்லபடியாக ரவுண்ட் 3 ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சமான கோர்ஸஸோ இல்லை உங்களுக்கு பிடிச்சமான கல்லூரியோ கிடச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கவுன்சிலிங்கும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுங்கள். ஒருவேளை சாய்ஸ் ஃபில்லிங் போட தெரில, இல்லை எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு கொடுங்க சார் அப்படின்னாலும் நாம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் அதாவது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம நம்பர் இருக்குது, எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எப்போயுமே ரெடியாக இருக்கிறோம். ஓகே, அதாவது ரவுண்ட் 3 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 74.5லேருந்து சரியா 74.5லேருந்து 53.7 வரைக்கும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிக பேர் இருப்பாங்க. சரியா, அப்படிங்கிற பட்சத்தில் காம்படிஷனும் ஹெவியாக தான் இருக்கும். அதே மாதிரி முக்கியமான காலேஜஸ் எல்லாமே வந்து பசங்க வந்து ஆல்ரெடி என்ன பண்ணுறாங்கன்னா செலக்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி முக்கியமான கோர்சஸ் காலேஜை விட நமக்கு விருப்பமான கோர்சஸ் வந்து ரவுண்ட் 3ல் கிடைக்கிறது கொஞ்சம் கடினம். அதை பார்த்துங்க. நாளை காலையில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3க்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஓப்பன் ஆகுது. 3ஆம் தேதி வரைக்கும், அதாவது சண்டே ஈவினிங் 5 PM வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டைம் இருக்குது. சரியா, 2ஆம் தேதி ஆரம்பித்து 3ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அதே மாதிரி 4ஆம் தேதி காலையில், அதாவது மண்டே மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிடும். சரியா, ரிசல்ட் வந்து கிடச்சோடனே அன்றைக்கி ஈவினிங்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணணும். சரியா, அதுக்கப்புறம் அடுத்த நாள் 5th, அதாவது கவுன்சிலிங் வந்து இந்த வருஷத்தோட கவுன்சிலிங் வந்து ஓவராலாக கம்ப்ளீட் ஆகக்கூடிய டேட் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி. சரியா, 5ஆம் தேதி நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். நல்லா முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம்னா, அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நிறைய காலேஜஸில் டொனேஷன் வாங்கி அட்மிஷன்ஸ் வந்து போட்டுட்ருப்பாங்க. நாம் உங்களுக்கு டொனேஷனே இல்லாமல் அட்மிஷன் ஹெல்ப் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சரியா, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ரவுண்ட் 3ல் ரொம்ப முக்கியமாக அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸஸோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஜோன், முக்கியமாக கோயம்புத்தூர்லேயோ சென்னையிலோ காலேஜ் வந்து கிடைக்காம இருக்கலாம். அப்படி உங்களுக்கு அதாவது கல்லூரி தேவைப்படுச்சு அப்படின்னா உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.